விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் இன்னைக்கு யாருன்னு சொல்லிடலாமா தாரா? சொல்லிடலாம். தரைப்படை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மனோஜ்குமார் பாபு அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர். அண்ட் ரீசெண்ட் ரிலீஸ் தரைப்படை செம்ம ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு மியூசிக் கம்போசரா எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த என்னுடைய டைரக்டர் ராம் பிரபா சார், அவருக்கு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு 6 years முன்னாடியே கிடைச்சது அவர்கிட்ட. அவர் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஸ்டோரி நரேஷன் கூப்பிட்டுருந்தாரு. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்ட் அது. பட் அந்த படம் இன்னும் வெளியில நாங்கள் பண்ணல அதை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ராவான ஒரு கதை. அது திராவகம்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தோம் அதுக்கு. அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. பட் அதுல ஒரு எமோஷனலான ஒரு ஸ்கிரிப்ட்ல பயங்கரமான த்ரில்லர் எமோஷனலான ஒரு ராவான கண்டென்ட் அது. அதுல ஒரு லவ்வை கொண்டு வந்திருந்தார் அவர். அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஒரு 2 வரியில அதை சொல்லணும் அப்படின்னா, பாதியில் நின்ற பாடலை போல பாதையை தேடி போகிறேன்ன்ற மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. புரியுதுங்களா? அந்த படம் நான் அதுக்காக தான் அவரை அப்ரோச் பண்ணியிருந்தேன். நான் சாங்ஸும் கொடுத்துருந்தேன். அப்போ பார்த்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எங்களால் பண்ண முடியல. ஸோ ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, மனோஜ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம். அந்த படம் நினச்சி தான் நான் வந்தேன். பட் கம்ப்ளீட்டாக அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அதுதான் தரைப்படை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் நீங்கள் லிரிசிஸ்ட், சிங்கர் கம் மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி எடுத்தோன்னே அவர் சொல்லிட்டாரா நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா அது எப்படி அமைஞ்சுது? அது இல்லை சார் கிட்ட என்னன்னா, நான் இது வரைக்குமே நான் எந்த சாங் கொடுத்தாலும் ஒரு வாட்டி கூட எனக்கு கரெக்ஷன் சொல்லி அவர் பண்ணதே கிடையாது சாங்கில். இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலையும் அதுதான். ஸோ நான் கொடுக்கும்போதே அவர் என்னென்னா, நம்ம ஒரு சாம்பிள் ட்ராக் கொடுப்போம் இல்லைங்களா, அதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, பாடுறது நீங்களே பாடிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாம்பிள் நான் எப்பவுமே கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கிறது என்னன்னா, சும்மா நான் அந்த தன்னெல்லாம் போட மாட்டேன், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா நானே எழுதுவேன் சம்திங். அது மாதிரி கொடுக்கும்போது அவருக்கு என்னன்னா, நீயே எழுதிடு அதையும் அப்படின்னாரு. ஸோ அதை தான் அப்படியே படத்தில் வச்சோம். ஸோ பாடினதும் நானே பாடியிருக்கேன், லிரிக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 சாங் மட்டும் வேற லிரிசிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆதின்னு சொல்லிட்டு ஒரு லிரிசிஸ்ட், அவர் என்னுடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்ட். அவர் நல்ல தமிழ் ஃப்ளூயன்சி அவருக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரை இந்த இதில் ஒரு பாட்டு எழுத சொன்னேன். இன்னொன்று என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ லிரிசிஸ்ட் மட்டும் 2 பாட்டுக்கு 2, பட் பாட்டு பாடினது 3மே நான் தான் பாடியிருக்கேன். இந்த படத்துக்கு நீங்களே சிங்கர் அப்படின்னு சொன்னதால உங்களோட வாய்ஸ்ல நாங்கள் கேட்கலாமா ஒரு 2 லைன்? காதலும் கடந்து போகலாம், மறந்து போகுமா, மறைஞ்சு போகுமா, காத்தாடி போல மனசு காற்றில் ஆடுதம்மா, எனக்கேது ஆதாரம் நீதான் ஏன் ஆகாயம், உயிர் மூச்சு காத்தாகி உனக்குள் வசிக்கணும். சூப்பர் சார், நைஸ். தேங்க்யூ. யூஸ்வலா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க படத்துல ஏதாவது ஒரு பாட்டு தான் பாடுவாங்க, அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணா. ஆனால் நீங்க உங்க படத்துல 3 பாட்டுமே பாடிருக்கீங்களே. மற்ற சிங்கர்ஸ்க்கு தான் நான் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் டைரக்டர் என்னன்னா, இது வாய்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. இதில் ஒரு பாட்டு மட்டும் ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடியிருக்காங்க. அவங்க பேர் ராகவி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கர்நாடிக் மியூசிக் டீச்சர் அவங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஜஸ்ட் நவ் காட் எங்கேஜ்ட். அவங்க ரொம்ப நாளா தெரியும் சார். இதுல ஒரு சிங்கர் அப்படியெல்லாம் எங்கெங்கயோ போறீங்க. நீங்க டக்குன்னு சொல்லிருக்கணும் அவங்க தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு. அப்படி டக்குன்னு எடுத்தோன்னே சொல்ல முடியாது இல்லையா, அது நான் ஏதோ இது பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க ஒரு பாட்டு இதில் பாடியிருக்காங்க. ஸோ அந்த காதலும் இப்போ நான் பாடினேன் இல்லைங்களா, அந்த பாட்டு டுவெட் சாங். ஸோ அவங்களும் நானும் தான் சேர்ந்து அந்த பாட்டு பாடிடுவோம். எப்படி சார், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எப்படி இந்த படத்துக்காக பாட்டு கம்போஸ் பண்றது அந்த மாதிரி லவ் இல்ல. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 years லவ். பொண்ணு வீட்டில் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சினிமாவில் இருக்காங்கன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி அவங்களை அக்செப்ட் பண்ண வச்சிங்க? என்னதான் லவ் தான், 10 years லவ், பட் ஸ்டில் அவங்க வீட்டில் தெரிஞ்ச தருணம்னு இருக்கும்ல. இருந்துச்சு, பட் அது அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ அவங்களும் மியூசிக், நானும் மியூசிக்ன்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டோம். பட் சினிமா அதனால வேணான்ற மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க அது அந்த மாதிரி பார்க்கல. பட் இருந்தது நார்மலாக எல்லா லவ் மேரேஜ்லையும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு ஹார்டாக இல்லை. சரி சார், உங்களுக்கு 10 years லவ், இப்போ கல்யாணம் வேற நடக்க போகுது. நீங்க சொல்லுங்க சார், உங்க லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணேன், இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா சார் படம் முக்கியம் சார், அதுக்கு வரேன். பட் இது சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பரந்த மனசா இருந்து இதை சொல்லுங்களேன். உங்களோட 10 years லவ் சக்சஸ் ஆனதுக்கு உங்களுக்கான வழி எது ஸ்ட்ராங்கா இருந்தது? ரொம்ப எதுவாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து போனோம். ஃபர்ஸ்ட் விஷயம்
அது ஒன்றே போதும், அது ஒரு பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஒரு அஃபெக்ஷன், இப்போ நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட்ஸில் வந்து அவங்க கிட்ட நம்ம நார்மலாக பேச முடியாது. இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா, வெளியில் ஒரு டென்ஷன் இருந்தால் வீட்டில் காமிப்போம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைம்ஸில் வந்து நம்ம அதை காமிக்காம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டாலே அது கஷ்டம். ஆனால் பட் அது நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபோன் கால்ஸ் பேசுகிறத கம்மி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டாலே இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு நாளைக்கு வந்துருச்சுன்னா நல்லா ஆகிடும், நார்மல் ஆகிடுவீங்க. சூப்பர், தேங்க் யூ ஃபார் தி அட்வைஸ். நன்றி. ஆல்ரைட், ஸோ கம்மிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி கம்மிங் பேக் டு திரைப்படை, த்ரூ அவுட் வந்து அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் படம். ஸோ எங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலி கனெக்ட் ஆன இடம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா அந்த மூவியில் எது சொல்லுவீங்க? இது வந்துங்க சாங் கம்போசிங் விட பேக்ரவுண்ட் கம்போசிங் வந்து ரொம்ப அது சேலஞ்சிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ஒரு 7 ரீலாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சார் வந்து நான் சொன்ன மாதிரி சாங்ஸில் வந்து அவர் இன்டர்ஃபியரே ஆக மாட்டார். நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஓகே அப்படியே காப்பி பேஸ்ட் தான் அவர். அதே மாதிரி தான் அவர் என்னை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குமே விட்டார். பட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து அவரோட மைண்டில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, எனக்கு வந்து என் படத்தில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் அதை பார்க்குறோம். ஸோ அப்போ தான் அவருமே பார்க்குறாரு, மனோஜ் பார்க்கலாமா படத்தை அப்படின்போது பார்க்கும்போது தான் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ கொடுக்கணும், ஃபைனல் அவுட் எடுக்கணும். ஸோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா, ஒரு 3 ரீலுக்கு வந்து சார் வந்து எனக்கு இதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்றாரு. எனக்கு வந்து அவர் என்ன சொல்ல 4 நாள் இருக்குது, பட் எனக்கு அவர் கொடுத்த டைம் வந்து 2 நாளில் முடிக்கணும் மனோஜ்ன்றாரு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி 6 o'clock 7 o'clock நினைக்கிறேன் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நைட் 11 o'clock என்னோட ஃப்ரெண்டு கைலாஷ்னு சொல்லிட்டு, அவர் நிறைய படத்தில் ப்ரோக்ராமரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அவரோட ஸ்டுடியோவில் போய் உட்காந்து ஒரு 2 நாள் இல்லை 1.5 நாள்லேயே கொடுத்துட்டோம் நாங்கள் அவுட். இந்த 3 ரீலுமே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ அது வந்து அவருமே சாட்டிஸ்ஃபையாக இருந்தார், எங்களுக்குமே அது நல்லா இருந்தது. முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணதை விட நிறைய எமோஷன்ஸ்லாம் கிடந்து இந்த படத்தில் வந்து ஒரு டெத் சீன் ஒன்று வரும். இந்த விஜய் விஸ்வான்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய டெத் சீன் ஒன்று வரும். அது நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஆக்ஷனாக அப்படி தான் பண்ணியிருந்தோம், டம்னு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம் எங்களுக்கு கிடைச்சது வந்து நான் அதில் வந்து கொஞ்சம் இந்த மெலடி பிஜிஎம் மாதிரிலாம் போட்டு ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி, ஏன்னா இந்த படத்தில் த்ரூ அவுட் இதில் வந்து உங்களுக்கு எமோஷ்னல் சீக்வன்ஸ்னு கிடையாது, அந்த ஒரு இடம் தான் இருக்கும். மற்ற ஒரு 2-3 சீன் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு லென்த்தாக இருக்காது. ஸோ கம்போஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அங்கே இதில். ஸோ அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி இந்த செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் கணக்கு அது எனக்கு ரொம்ப நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்குமே அந்த இடம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும், அது நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, நிறைய இருக்கு படத்துல. அண்ட் சார், பொதுவாக வந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கிளாஷ் ஆகும். பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்க டைரக்டர் வந்துட்டு நான் அனுப்புற ஃபர்ஸ்ட் ட்ராக்கே வந்து ஓகே பண்ணிடுவார், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாண்ட் எங்கிருந்து உருவாச்சு, எப்படி அந்த ஒரு நம்பிக்கை நீ கொடுத்தாலே போதும்? அந்த பாண்ட் எப்படி உருவாச்சுன்னா அது எனக்கு தெரியலங்க உண்மையிலே. பட் வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, லாங் பேக் நான் அவரை சார் வந்து எனக்கு ஒரு 6 years தெரியும். அப்போலேருந்தே வந்து அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற ட்ராக் அப்போவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணும்போதே என்னோட நீ எதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்குறாரு. நான் அப்போ சொல்கிறேன் சார் இந்த மாதிரி பண்ணி கேட்குறாரு. ஓகே, நீ எனக்கு இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு 2-3 சாங் பண்ணேன். அதை நான் கொடுக்கும்போதே ஃபஸ்ட் இதுலேயே வந்து அவர் எனக்கு கரெக்ஷனே சொன்னதில்லை. ஓகே மனோஜ் நல்லா இருக்குது, அப்படி தான் போகுது. அது எனக்கு தெரியல அது என்ன அது, பட் அவருக்கு வந்து என்னோட இது ஒர்க் வந்து அப்போலேருந்தே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மூவிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு படங்கள்லேருந்து அப்படியே ரெஃபரன்ஸ், அப்படி ஒரு சாயல் அது ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எடுத்ததில்லை. பட் சார் வந்து ஒரே ஒரு சாங்கை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் சரி, இதுக்கும் சரி, குத்துப்பாட்டு ஒன்று சொல்லுவார். அது ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னா, அந்த ஒரே சாங்கை தான் அவர் சொல்லுவார். நான் இப்போ வரைக்கும் அதை நான் ஒர்க் பண்ணல. இந்த படத்துலையும் கேட்டார், அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு. பட் நான் அதை பண்ணலை. மேபி அடுத்த படத்தில் அதை அவர், ஏன்னா அவருடைய கனவு அது, அந்த மாதிரி ஒரு பாட்டு அவருக்கு வேணும். கன்னித்தீவு பொண்ணா. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணும்போது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களா, இல்லை சிஸ்டம்ல அப்படி ஒர்க் பண்ணிட்டீங்களா? இல்லை, இதில் வந்து ஒரு 60 to 70% சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். படத்துக்கு வந்து லைவ் அந்த அளவுக்கு எடுக்கல. பட் எடுத்திருக்கோம். எங்கன்னா ஒரு 30% லைவ் வந்து இந்த ரிதம்ல மட்டும் கொஞ்சம் போனோம். ரிதம்ஸ் மட்டும் கொஞ்சம் லைவ் தேவைப்படுது. ஏன்னா என்னதான் நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணாலுமே அந்த லைவுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து வராது, ப்ரோக்ராம் இல்லைங்களா, அது வந்து வராது, கிடைக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் லைவ் போனோம். திரும்ப ரிதம் மட்டும் லைவ் போயிருக்கும் படத்தில். ஸோ அப்படி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் சிஸ்டம்க்கு போகிறதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, லைக் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸு? இல்லை, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் சொல்ல முடியாது. அது இப்போ என்ன சொல்லணும்னா, எலக்ட்ரானிக் மியூசிக்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களாக அது இருக்குன்னு வைங்களேன். சமீப நாட்களாக அது வந்து கொஞ்சம் நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து
ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஸோ அதுதான் எல்லாருமே விரும்புறாங்க இப்போ. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல போயிருப்பாரு. ரஹ்மான் சார் வந்து லைவ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் மியூசிக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து எப்படி மாறி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் இடிஎம் அந்த மாதிரி ட்ராக்ஸ் நிறைய கேட்குறாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த பட்ஜெட் மேட்டர் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா. இப்போ அது டைரக்டர் சைட்ல இருந்து இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இல்லைன்னா கூட நமக்கு வந்து மியூசிக் கம்போசரா நம்ம பண்ணும்போது இப்போ நான் ஒரு 10 மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு வாசிக்க வேண்டியதை நான் ஒரு 2 பேரை வச்சு நான் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கு வந்து ஒரு 8 hours ஆகுது அப்படின்னா இதை நான் வந்து ஒரு 4-5 hours முடிச்சிருவேன். ஓகே. அதே விஷயத்த இங்க பண்ணிடுவேன். பட் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம். பட் இதுல பட்ஜெட்னு வரும்போது அதுவும் முக்கியம் தான். ஆனா நம்மளோட ஆர்ட்டை வந்துட்டு ஃபுல்லா கொடுக்க முடியலையே அப்படின்ற ஏதாவது ஒரு ஆதங்கம் இருந்திருக்கா? டெஃபினட்டா இருக்கு. டெஃபினட்டா தான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அதுல வந்து நீங்க நினைச்சா கூட கம்ப்யூட்டர் மியூசிக் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணும் மியூசிக். அந்த ஸ்கிரிப்ட் நீங்க என்ன கம்ப்யூட்டர் மியூசிக் போட்டாலுமே அது எடுத்து கொடுக்காது. அது வந்து நீங்க லைவ் தான் போய் ஆகணும். மேபி ஒரு 10% நீங்க கம்ப்யூட்டர் மியூசிக் பண்ணலாம். பட் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் பண்ணோம். இல்லைன்னா டெஃபினட்டா ஒரு 50% நாங்கள் லைவ் எடுத்திருப்போம். பட் இதுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படலன்றதுனால பண்ணிட்டோம். அண்ட் பொதுவாக வந்து மியூசிக் கம்போசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணனா சுவிட்சர்லாந்து, ஊட்டி அந்த மாதிரி ஒரு காமான பிளேஸ்க்கு போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது குளிர் பிரதேசம் அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போயிட்டு தான் மியூசிக் கம்போஸ் ஒரு அமைதி தேவை, அப்பதான் உள்ள இருந்து ஆர்ட் வரும் அந்த மாதிரி போனோங்க. நாங்கள் வந்து ஈசிஆருக்கு போனோம், அவ்வளோதான். இங்கே ஈசிஆர்ல எங்க? ஈசிஆர்ல வந்து மகாபலிபுரம் போனோம். அங்கே வந்து ஒரு பீச் ஹவுஸ் எடுத்து கம்போஸ் பண்ணோம், அவ்வளோதான். அதுதான் முக்கியமா தேவைப்படுது இல்ல சார், ஒரு தனிமையான இடம். இப்போ நீங்க ஜென்ரலாவே வந்து நாங்க நைட்ல தான் வந்து நாங்க ரெக்கார்டிங்கா எதுவா இருந்தாலும் வச்சுப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலி வந்து நம்ம அது ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க வந்து நிறைய கிரியேட்டிவா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆர்ட் ஃபார்ம்ன்றது எல்லாமே அப்படிதான். இதுன்னு இல்லை, பொதுவாகவே கேமராவா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், நிறைய கிரியேட்டிவா நம்ம யோசிப்போம். ஸோ அந்த பீஸ் உங்களுக்கு வந்து இந்த நைட்ல வந்து சவுண்ட்லாம் இல்லாமல் அமைதியாக கிடைக்கும் இல்லைங்களா. அதனால நான் இல்லை, நிறைய கம்போசர்ஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ஜென்ரலாக நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நைட்டில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நான் என்னதான் எத்தனை ட்ராக் போட்டாலும் இந்த இடத்துல கரெக்டாகவே உட்கார மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபீல் பண்ண இடம் இருக்கா? இருக்கு மேடம். பிரஜன் அவருடைய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 7-8 முறை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. அது அந்த ஒரு போர்ஷன் தான் வந்து நான் அதிகமாக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். அது ஒரு ஃபைட் சீனு, அது கொஞ்சம் லாங்காக லென்த்தான ஷாட். அதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், என்னென்னவோ போட்டு பண்ணோம், பட் எதுவுமே சூட் ஆகலை. ஃபைனலாக ஒன்று பண்ணி கொடுத்தோம், அது ஓகே. இப்போ வரைக்குமே அது எனக்கு இதை விட பெட்டராக பண்ணலாமா அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது கொடுத்துட்டோம். பட் நமக்கு டைம் இருக்கு இல்லையா, ஒரு டெட்லைன் இருக்குது, கொடுத்தா ஆகணும், அதனால கொடுத்துட்டோம். அந்த மாதிரி சீன்ஸும் இருக்கு இந்த படத்துல. பெருசானா அந்த மாதிரி ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் இல்லை. அந்த ஒரு சீன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்பவுமே நான் அந்த படத்தை பார்க்கும்போது இதோட பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதே மாதிரி சாங்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணிட்டே இருக்கும். சாங் வந்து என்னன்னா நீங்க எத்தனை வாட்டி நீங்க பண்ணாலுமே அது உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. நான் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டெட்லைன் இருக்கிறதுனால நம்ம கொடுத்துடணும். சார், தரைப்படை படத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் இல்லை ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண ட்ராக் ஞாபகம் இருக்காது? இருக்கு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண ட்ராக் வந்து வெண்ணிலவே அப்படின்னு ஒரு பாட்டு தான் கம்போஸ் பண்ணோம். அது வந்து பிரஜன் அவருடைய ஒரு சாங். இதில் ஸோ 2 சாங் அவருக்கு இருக்குது. அதில் ஒரு மெலடி சாங் அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். பட் அந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நாங்கள் கம்போஸ் பண்ணது கிடையாது. இந்த ஆல்ரெடி டைரக்டர் சாருக்கு வேற ஒரு டியூன் வேற ஒரு படத்துக்காக கொடுத்துருந்தேன். அந்த டியூன் அவருக்கு பிடிச்சி போய் அதை இதே படத்தில் அப்படியே பண்ணலான்னு சொன்னதுனால அந்த ட்ராக் பண்ணோம். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ட்ராக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ட்ராக் ஒர்க் பண்ணோம். சார், எங்களுக்காக அந்த பாட்டு வந்து பாடுறீங்களா? வெண்ணிலவே சாங். வெண்ணிலவே ஒன்ன நெஞ்சில் தைத்து வைத்தேன் மெல்ல, மூடி வச்ச மேகம் எல்லாம் மழையில் வந்து சேர, சிட்டு குருவி போல உன்னை தொட்டு தொடர்ந்து வாரேன், தேக்கி வச்ச காதல் எல்லாம் உன்னிடமே தாரேன். சூப்பர். இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் வந்து மியூசிக் கம்போசிங் தான். பட் இந்த லிரிக் ரைட்டிங்லாம் வந்துட்டு எங்கேருந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருமா? பேசிக்காகவே மியூசிக் கம்போசர்ஸ்க்கு ட்ரெயின் ஆகும்போதே நிறைய பாட்டு கேட்டு ஆகும், அதெல்லாம் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு மியூசிக் நான் சாங்காக கேட்கும்போது அந்த சாங்கை மட்டும் நான் கேட்க மாட்டேன். அது ஒரு சில பாட்டு வந்து உங்களுக்கு வரிகளால் பிடிக்கும், ஒரு சில பாட்டு டியூனால் பிடிக்கும், ஒரு சில பாட்டு சிங்கர்ஸ்னால பிடிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சாங்கில் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தோ இல்லை மாற்றி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அந்த சாங் வந்து ரீச் ஆகாது. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? அதனால ஒரு மியூசிஷியனாக நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் இல்லை யாருமே வந்து ஒரு
ப்ரொலாங் பீரியடுக்கு வந்து நம்ம மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கவனிக்கணும். இது வந்து மேபி அப்கமிங் வரவங்க கூட அதை ட்ரை பண்ணலாம், மேபி யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். நானும் யங்ஸ்டர் தான் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலுமே அது நம்ம அந்த லிரிக் எழுதுறதெல்லாம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, நான் நிறைய பாட்டு கேட்கும்போது அந்த வரிகள் எல்லாம் எனக்கு பிடிச்ச வரிகள் எல்லாம் அதை வச்சு நான் நிறைய பாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு 10 பாட்டு கேட்குறோன்னு வைங்களேன், அந்த 10 பாட்டில் பிடிச்ச வரி எல்லாம் எடுத்து நான் ஒரு சாங் பண்ணேன். அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் எனக்கு நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு வந்தது தான். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் எழுதிட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே புதுசா இருக்கு சார். இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. பட் நல்ல கண்டுபிடிப்பு. என்னன்னாங்க, இப்போ நம்ம ஒரு படத்துல போய் கமிட் ஆகி ஒர்க் பண்ணும்போது நம்மளால இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ண முடியாது. பட் நீங்க தனியா இருக்கும்போது ஸ்டுடியோல வந்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு அங்க யாருமே வந்து ஒரு இது கிடையாது. ஸோ நீங்க தான் பாஸ். அங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதை தூக்கி நம்ம ஸ்கிராப்ல போட போறோம், அது வேற விஷயம். நல்லா வருது, நல்லா வரலன்னு, நல்லா வந்தா டைரக்டர் கொடுத்துரும், நல்லா வரலாம் ஸ்கிராப்ல போடுவோம், அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த மாதிரி நிறைய நான் பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு விஷயமும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் சார், இந்த படத்துல வந்து டோட்டலா 3 சாங் தான் இருக்கு. நீங்க டைரக்டர் கிட்ட கேட்டுக்கலாம்ல, ஒரு 5 பாட்டா நான் பண்றேன், ஏன் என் கையை வந்து கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? அந்த படம் வந்து பாக்குற வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லை. பட் அந்த சாங் ஃபர்ஸ்டே கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் படத்தை ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஒரு தீம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம், ஒரு தீம் சாங் மாதிரி, டைட்டில் சாங் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. சார்கிட்ட கேட்டேன், சார் அது பண்ணலாமா சார்னா, அவர் பார்த்துட்டு சொல்கிறேன்பான்னாரு. அது பர்சனட்டி பண்ண முடியல. ஓகே, ஒருவேளை 3 ஹீரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோக்கும் ஒரு பாட்டுன்னு சொல்லி இல்ல, இது ட்ராக் பண்ணியிருக்கோம், லைக் தீம்ஸ் பண்ணியிருக்கோம். 3 ஹீரோஸ்மே டிஃப்ரெண்ட் தீம்ஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலாவே ஒரு டைட்டில் ட்ராக் மாதிரி பண்ணலாம்னு நான் நினைச்சேன். அது சார்ட்டையும் கேட்டேன், பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. பட் ஒரு மியூசிக் கம்போசரா இல்லாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா போய் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? அண்ட் முக்கியமா RRல வந்து எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கே இது நான் போட்டது பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆகுது, இல்ல இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க வியந்த சீன்ஸ்? செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சேசிங் சீன் ஒன்று வருவாங்க. அந்த சேசிங் சீனுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன அந்த டெத் சீன் வரும். ஸோ அந்த த்ரோட் அந்த ஒரு ஃபுல் சீனுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த படமாக பார்க்கும்போதுமே எனக்கு வந்து அது நல்லா இருந்தது. ஓகே, நல்லா பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது படம் பார்த்து நிறைய பேருமே எனக்கு சொன்னது அந்த சீனை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கேன், இந்த சீன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சார், ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்துட்டு ஸ்பெஷாலிட்டியாக வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும். லைக் இந்த ஜானர் அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய கண்டென்ட் அவங்க கிட்ட இருக்கும். பட் அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணதுல உங்களோட பெஸ்ட் ஜானர் அப்படின்னா எது சார் சொல்வீங்க? பெஸ்ட்னு சொன்னா லவ் இல்ல, ஃபோக் எனக்கு ரொம்ப நல்லா வரும். லவ் வரும், பட் ஆமா அந்த மாதிரி. அதோட ஃபாஸ்ட் ஃபோக் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த நார்மல் ஃபோக் இல்லாமல் ஃபாஸ்ட் பீட், ஃபாஸ்ட் ரிதம் டெம்போ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோக்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு லிரிக்ஸ், சிங்கிங், மியூசிக் கம்போஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பாடல்கள் பாடிருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா, இல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? நான் வந்துங்க ஒரு 53 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ஃபுல்லாவே லிரிக் முடிஞ்சு கம்போசிங் முடிஞ்சு பாடி ஒரு 53 சாங்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது தரைப்படை வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆனது. பட் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா எனக்கு ஜாகுவார்னு சொல்லி ஒரு படம், அது இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அந்த படம் இன்னும் வெளியில வரல. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். பட் ரிலீஸாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை டெபியூட் மூவி. ஸோ நீ இந்த 53 பாடல்களுமே வந்துட்டு படங்கள்ல பண்ணது இல்லை, இண்டிபெண்டன்ட்டா நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. மூவிஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்லை மேடம், நான் மூவிஸில் ஒர்க் பண்ணதில்லை. பட் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் ரிலீஸ் ஆகல. பட் அது தெரியல. அண்ட் சார், இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு நீங்க சொல்ற இந்த 52 சாங்ஸையுமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா ரிலீஸ் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதெல்லாம் வரும், பார்ப்பீங்க. பொதுவாகவே இந்த சினிமாவில் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே சரி. ஸோ ஒரு மியூசிக் கம்போசராக நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்படி வந்து நீங்கள் வாய்ப்பு தேடி போகும்போது கிடைக்காம டவுனாக இருக்கிற டைமில் நீங்கள் கேட்குற ஒரு பாடல் என்ன பாடலாக இருக்கும்? டவுனாக இருக்கும்போது நான் கேட்குற ஒரு பாடல்னா வந்து வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, படையப்பா படத்தில். அந்த பாட்டு தான் நான் அதிகமாக கேட்பேன். மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க உங்களே. அதே மாதிரி நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகாம போச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் அது எப்படி, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். இனிஷியலாக அது அதிகமாக இருக்குங்க. அது ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து அது பழகிடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இனிஷியலாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாதனால நம்ம வந்துருவோம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓடுவீங்க.
அது அன்னைக்கு முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். 2 நாள் 3 நாள்லாம் தூங்காமல் பயங்கரமாக ஃபீலிங்லாம் பண்ணுவீங்க. பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே இதுதான் என்னதான் பண்ணாலும் இவ்வளோ தான் இருக்க போதுன்னும் போது நீங்கள் வேற எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஸோ நானுமே வந்து நிறைய படங்கள் வந்து மியூசிக் நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன், ஏறி இறங்கியிருக்கேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கெல்லாம் ஒரு 7 months நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து சரியான பே இல்லை, கொடுப்பாங்க பட் சரியான பே இல்லை. ஒர்க் பண்ணேன், அந்த படத்துக்கு வந்து சாங்கும் பண்ணி கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, படம் வந்து ஸ்கிரிப்டை சொல்லிட்டு அதில் ஒரு 2 தீம் பண்ணுங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் வரும்போது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த தீம் மட்டும் ரெடி அப்படி இல்லாமல் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம்லாம் வந்து வெளியவே இல்லை, அவங்க எடுக்கவே இல்லை. இப்போ அந்த ட்ராக்ஸ் எல்லாம் நம்ம வேற படங்கள்ல யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அதாவது இந்த படத்துல பண்ணல, மேபி அடுத்த படத்துல ஏதாவதுன்னா பண்ணலாம். அண்ட் சார், நீங்க ஸ்டார்டிங் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதும் இப்போ இருக்கிற இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க? எப்படி நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன நாங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் அப்போ இல்லை. நான் சொல்கிறது வந்து நான் ஒரு 8-9 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். சரிங்களா? ஃபீல்ட் இன் சென்ஸ் நான் மியூசிக்லாம் பண்ணிட்டு இருக்கேன், படத்துக்குலாம். அப்போலாம் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் வரும்போது வந்து ஹிப்ஹாப் தமிழ் அவர் வந்து இருந்தார். ஸோ அவருமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள படமா அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு யோசிக்கவும் இல்லை. ஸோ நம்ம எங்கே இண்டிபெண்ட், ஸோ படம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சான்ஸ் தேடணும். பட் இன்னைக்கு வந்து அந்த இது மாறிடுச்சு பயங்கரமா. அதே மாதிரி யங் மியூசிஷியன்ஸ் வந்து அன்னைக்கு ஹையர் பண்ண மாட்டாங்க. ஒரு படத்துல போடணும்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷனுக்கு லேபிள் வேணும், இவன் புதுசா வரும்போது இவனை போட்டா எப்படி பண்ண முடியும்? இப்போ நம்ம புதுசா போறோம்னா நம்மளை தூக்கி பெரிய படத்துல போட போறது இல்லைங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதுக்கு நான் சொல்றது புரியுதுல? அந்த மாதிரி போடும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவனுக்கு என்ன லேபிள் இருக்கு, இவனே புதுசுன்னும் போது அவங்க மார்க்கெட் பார்க்கணும். ஸோ அவங்க அது பார்க்கும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு சினிமா ட்ரை பண்ணலாம், கிடைக்கல அப்படின்னா நம்ம இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது எனக்கு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து எனக்கு அந்த கவலை இல்லை. அடுத்து நான் சினிமா பண்ணாமல் போகலாம். பட் நான் என்னோட மியூசிக் கெரியரை வந்து படம் கிடைக்கலன்னா எனக்கு என்ன அப்படின்ற கேள்வி எனக்கு இல்லை. இதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடுவேன். எனக்கு வந்து வேற ரூட்ஸ் இருக்குன்றது இன்னைக்கு ஓப்பன் அப் ஆயிடுச்சு. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து அது ஓப்பன் அப் ஆயிடுச்சு. செல்ஃபாவே நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் முன்னாடி அது இல்லை, பெருசா இல்லை. இன்னைக்கு அது நிறைய இருக்கு. ஸோ இப்படி ஒரு வளர்ந்து வர ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என்னோட மியூசிக்கில் இந்த ஒரு சிங்கர் பாடணும் அப்படின்னா? எனக்கு வந்து பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை. என்னோட பாட்டில் அவங்க, ஏன்னா நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவங்களோட வாய்ஸ்க்கு. ஸோ அவங்களோட வோக்கல்ஸில் என்னோட பாட்டு ஒன்று நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர்த்தோட வாய்ஸையும் இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அந்த ஏஐல யாரோட வாய்ஸை கொண்டு வருவீங்க? ரொம்ப டஃப்பான கேள்விங்க. நிறைய பேர் வாய்ஸ் கொண்டு வரணும்னு ஆசை எனக்கு. இப்போ ஏஐ வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் அது. பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் விஷயம். ஸோ ஏஐ வந்து உண்மையிலே மியூசிக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இருக்குது ஏஐல. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் கூட பார்த்தேன். அதில் வந்து அந்த வாய்ஸை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ரியலாக உண்மையிலே ஃபினாமினலான ஒரு விஷயம். அது நான் ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவில் அதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன். யாரோட வாய்ஸ் ட்ரை பண்ணி? அது சொல்லக்கூடாது, அது வேண்டாம். பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. பட் அந்த மாதிரி பர்டிகுலரான்றது எனக்கு டக்குன்னு வரல. நிறைய பேர் இருக்காங்க. ஏஐ வந்துருச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே அதுவே பண்ணிடுது. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பாக நினைக்கிறீங்களா? ஆமாங்க, டெஃபினட்டாக. இப்போது நிறைய சிங்கர்ஸ் வந்து இப்போ ஏஐல வர வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே பக்காவாக இருக்குது. ஸோ இது மூலயமா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 வாய்ஸ் தான் நல்லா ரீச் ஆயிருக்கு. மேபி இது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐலேயே ஒரு 20-30 ப்ரீசெட்ஸ் அவன் கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிங்கர்ஸே தேட மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்க பாடவே தேவையில்லை. இவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறதுல பாதி பே பண்ணால் போதும். அது இப்போ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அது நம்ம அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் பார்த்து தான் ஒர்க் பண்ணோம் அதில். ஓகே. அண்ட் சார், நீங்கள் வந்துட்டு 10 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் படித்தது பார்த்தா லாயர் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி சார் அங்கேருந்து இங்கே இருக்கும்? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். எனக்கு மியூசிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ மியூசிக்கு வந்து அப்போ டிகிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் விஸ்காம் பண்ணேன். ஸோ விஸ்காம் பண்ணிவிட்டு நான் வந்து கேஎம் நம்ம ரஹ்மான் சார் காலேஜில் தான் மியூசிக் பியானோ பண்ணேன். 2014 பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்டி சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் பியானோ. ஸோ அப்போ அவர் தான் சொன்னார், மனோஜ் நீ டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா
ஆடியோ இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன் அப்படின்னு. ஸோ நான் அங்கேயே ஆடியோ இன்ஜினியரிங்கும் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்தேன். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து என்னென்னா வீட்டில் வந்து எல்லாருமே அட்வொகேட், அம்மாவும் அட்வொகேட்டு, அப்பாவும் அட்வொகேட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ சினிமாவை நான் நம்பலை, அதில் ஒரு நிரந்தரமான இன்கம் இருக்குமான்னு தெரியாது, ஸோ ஒரு பேக்கப்புக்கு போடு அப்படின்னு போட்டாங்க. அது நாளடைவில் வந்து எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து நான் அதுலேயுமே வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்லாம் போக ஆரம்பித்தேன். ஓகே. பட் நான் ஒரு விஷயத்த மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். பொதுவாக நம்ம அதுக்கு போகும்போது இந்த இது வந்து கேப் விழும் இல்லைங்களா, ஸோ அது இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ எந்த காரணத்து கொண்டும் மியூசிக்கை விட்டுறக்கூடாதுன்றதுனால லைக் மார்னிங் நான் போகிறேன் அப்படின்னா ஈவினிங்கில் வந்து ஸ்டுடியோவில் இருப்பேன். இல்லைனா வந்து எங்கள் சீனியர் கிட்டே சொல்லிவிடுவேன், சார் நான் இன்றைக்கி ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்ப்பேன் ஈவினிங்கில். ஸோ காலையில் கோர்ட்டுக்கு போக மாட்டேன், காலைல ஸ்டுடியோவில் இருப்பேன். இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. பட் லா படிக்கிறதுக்கான ரீசன் வந்து வீட்டில் எல்லாருமே அட்வொகேட் அப்படின்னு சொன்னீங்க. பட் மியூசிக் உள்ள வர்றதுக்கான அந்த ரீசன் எங்கேருந்து, அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்தது ஒரு மியூசிக் கம்போசர் ஆகணும் அப்படின்றது? அது வந்து எனக்காக தாங்க தோணுச்சு. நான் அது எப்படின்னு தெரியல. யாராவது இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு இதை பார்த்து அதுக்கப்புறமா இருந்து நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு? நான் சொல்லணும்னா நான் எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நிறைய பாத்ரூம் சிங்கர் நான், சும்மா அந்த மாதிரி பாட்டு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சரி இவன் கத்திக்கிட்டு இருக்கானே, இவனை கூட்டு போய் எங்கேயாவது விடுவானே. என்ன பண்ணுவார்னா, பொதுவாக கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அந்த அப்போ லைட் மியூசிக்லாம் இருக்கும் இல்லைங்களா, நான் சொல்ல சின்ன வயசில், அப்போது வந்து ஸ்டேஜில் விட்டுருவார் என்ன. நான் ஏதாவது பாட்டு கேட்டு பாடுவேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு டைமுக்கு மேலே எல்லாரும் சொல்லுவாங்களே, டேய் நீ பாடுற நல்லா பாடுற அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் நான் வந்தேன். ஸோ அப்படி வரும்போது சிங்கிங் தான் நான் ட்ரெயின் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். நம்ம பாடுறோம், ஸோ ஒரு சிங்கிங் ட்ரெயின் பண்ணலாம், இந்த நிறைய லைவ் டிவி காம்படிஷன் ஷோஸ் எல்லாம் போய் கலந்துக்கலான்னு தான் நான் முயற்சி எடுத்தேன் ஃபஸ்ட்டு. பட் எனக்கு என்னென்னா அதை விட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் எம்சிசியில் ஸ்கூலிங் பண்ணேன், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அங்கே வந்து சம்மர் கேம்ப் மாதிரி ட்ரம்ஸ் இருந்தது. ஸோ அந்த கோர்ஸ்லாம் நான் ஜாயின் பண்ணேன், சும்மா ரேண்டமாக ஜாயின் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் செகண்ட் பிளேஸ் அடிச்சிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லிங்கிறீங்களே அது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்லேயும் வந்து என்னன்னா, சரி இவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குன்னா அப்போ அதுலேயே அவன் ஃபோக்கஸ் பண்ணட்டும் அப்படின்னு வந்தது. ப்ளஸ் நாளடைவில் எனக்குமே அதுக்குள்ளே போகும்போது ஓகே நம்ம எதுவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்தது தான். ஸோ அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தது அப்பா தான். அவர் தான் வந்து என்னை, ஆக்சுவலாக எனக்கு ரஹ்மான் சார் காலேஜ் இருக்குன்றது கூட தெரியாதுங்க. அவர் தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது நீ போய் கற்றுக்க அப்படின்னு சொல்லி அங்கே சேர்த்து விட்டது அவர் தான். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டுடியோ வச்சு, நானாக ஒரு ஹோம் ஸ்டுடியோ வச்சு நான் ஒரு 6 years நான் அதில் இருந்தேன். அதில் தான் ஒர்க் பண்ணுவேன் எல்லாமே. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து பண்ணதும் அவர் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து என்னை கேள்வியே கேட்க மாட்டார். அந்த நமக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சினிமாவில் வந்து இன்கம் வரும் வராது, அப்போ கூட அவர் இது வரைக்கும் என்னை கேள்வி கேட்டதில்லை. நீ போய் வேறு ஏதாவது வேலை பாரு சொன்னார், ஒரு பேக்கப்புக்கு போடுன்னு. பட் இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னை எதுலேயுமே ப்ரெஷரும் பண்ணது கிடையாது. என்ன தோணுதோ பண்ணு, அதில் வரட்டும் பரவாயில்ல அப்படி. இந்த படம் நான் சைன் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டது அவர் தான். படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போதும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பையனுக்குன்னு சந்தோஷப்பட்டதும் அவர் தான். God grace வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இல்ல. சூப்பர்ங்க. ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட மேலும் மேலும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.